வாங்க இன்றைக்கி சூப்பரான இட்லி பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை மோட் மொபைல் ஆப். இவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது இட்லி பொடிக்கான மசாலாஸ் எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். கொஞ்சம் சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா கருப்பு ஆகிடும். கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்து உளுந்து, கடலைப்பருப்பு எடுத்து அதே டம்ளரில் உளுந்து அதே மாதிரி கொஞ்சம் சிவக்கிற வரைக்கும் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அப்படியே வறுத்துக்கிட்டே இருங்க. நான் இதுக்கு ஒரு 25 மிளகாய் போட்டிருந்தேன். 25 மிளகாய் எடுத்து வறுத்துக்கணும். கருவேப்பிலை நல்லா 3 கொத்து 4 கொத்து எடுத்து அதையும் நல்லா அது மாதிரி வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். வீட்டில் கொஞ்சம் துவரம்பருப்பு இருந்துச்சு, அதுவும் ஒரு டம்ளர் நான் போட்டுக்கிட்டேன். ஒரு டம்ளர் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு டம்ளர் எடுத்து அதே மாதிரி வறுத்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு லைட்டாக தட்டி அப்படியே அந்த வானிலே போட்டு வறுத்துருக்கேன். மிளகு சீரகம் கொஞ்சோண்டு அதையும் வறுத்து வச்சுருக்கேன். அரைக்கும் போது நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டேன். இது 2வது ஜாரு. பாருங்கள், உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 10 மிளகா சேர்த்து கூட போட்டுக்கலாம். இங்கே குழந்தைங்க இருக்கிறதுனால நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன்.